வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சேதுராமன் சார். வணக்கம் சார். நடப்பு விஷயங்கள் சிலவற்றை பற்றி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல பிரதமர் மோடி காங்கிரஸ் குறி வச்சு சில விஷயங்கள் சொல்றார். குறிப்பா அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 2006 டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னது, அதாவது சிறுபான்மையினருக்கு நாட்டோட வளங்களில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு சொன்ன விஷயத்த பிரதமர் மோடி திரும்ப சொல்லியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல பல விஷயங்கள் இருக்குது. இதுல அதாவது இது பின்னணியில பல விஷயங்கள் இருக்குது. இது வரப்போற முன்னணியிலேயே இது என்ன ஆகப்போகுதுங்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. காங்கிரஸோட தேர்தலுக்கு பத்திரிகை வந்ததுலேருந்து பாருங்க, பிரதமர் முதல்லயே சொன்னாரு, இது முஸ்லீம் லீகோட இது மாதிரி இருக்குது தேர்தல் பத்திரிகை. அதாவது முஸ்லீம் லீக், இந்தியா, பாகிஸ்தான் தனித்தனியா நாடாகிறதுக்கு முன்னாடி இருந்த முஸ்லீம் லீக் அந்த மாதிரி இருக்குது. அதாவது குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள், குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களை வச்சுட்டு ஒரு அரசியல் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஆனா அப்ப அவர் ஏன் சொன்னாருங்கிறது அது இப்பதான் இது வருது. இப்போ 2 விஷயம் இருக்குது சேதுராமன். 1, பிரதமர் இப்படி பேசலாமா? பிரதமர் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதை மதப்பிரிவை பத்தி இப்படி பேசுறாரு, அதிக பிள்ளை பெத்துக்கிறவங்க இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. 3வது விஷயம் என்ன வருதுன்னா, ராஜீவ்காந்தி சொன்னது இருக்கு பாருங்க, ஏப்ரல் 6ஆம் தேதி ஹைதராபாத்ல சொன்னது. அதாவது காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ டெல்லியில ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு ஜெய்ப்பூர்லயும் போய் ரிலீஸ் பண்ணாங்க, ஹைதராபாத்லயும் ரிலீஸ் பண்ணாங்க. ஹைதராபாத்ல பேசுற ஸ்பீச் தான் ரொம்ப இப்போ சர்ச்சைக்கு வந்திருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு? ராகுல் காந்தி சொல்றீங்க? ஆமா, ராகுல் காந்தி சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க சர்வே செய்வோம். சர்வே செய்த அதாவது ஜாதி அடிப்படை கணக்கீடு பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஒரு ஃபைனான்சியல் கணக்கீடு பண்ணுவோம். யார்கிட்ட எவ்வளவு இருக்குது, யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, யார்கிட்ட எவ்வளவு வசதிகள் இருக்குது, எக்கனாமிக் சர்வே மாதிரி பண்ணுவோம். ஃபைனான்சியல் சர்வேங்கிறார் அவர். பண்ணிட்டு அப்புறம் நம்ம சமுதாயத்துல எத்தனை ரிசோர்சஸ் யார்கிட்ட என்ன இருக்கோ அதை பிரிச்சு கொடுப்போம். அதாவது ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் வெல்த் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டார். அதை தான் பிரதமர் பிடிச்சுட்டார். அன்னைக்கு 6ஆம் தேதி சொல்லும் போது ஒரு சாதாரண நியூஸா போச்சு. பிரதமர் என்ன பண்ணியிருக்கார், பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நாடு முழுவதும் அவங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல மகளிர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம். அப்புறம் படித்து காலேஜ்ல படித்து வந்தவர்களுக்கு ஒரு அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லி ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் ஒரு வருடத்துக்கு. இந்த மாதிரி திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா, இந்த கர்நாடகா ஃபார்முலா, தெலுங்கானா ஃபார்முலா தான். இதை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுத்து அப்படி பண்ணிட்டு இதெல்லாம் நியாயம் வழங்குறோம். அதாவது சமூகத்துல இருக்கிற ஒரு குறைபாடுகளுக்காக நாங்க நியாயம் வழங்குற மாதிரி இதெல்லாம் செய்வோம். இததான் மெயின் தீமா வச்சிட்டு இருக்காங்க. அது பிரதமரோட இது என்னன்னா, பிஜேபியோட சங்கல்ப பத்திர, அதாவது தேர்தல் பத்திரிகையும் காங்கிரஸோட தேர்தல் பத்திரிகை வித்தியாசத்தை அவர் எடுத்து காமிக்கிறார். ஏன்னா 2 பேரும் மகளிரை பத்தி பேசுறாங்க. 2 பேரும் வேலை இல்லாதவர்களுக்கு எப்படி எப்படி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி ஏற்படுத்த முடியும் அது. 3வது பாத்தீங்கன்னா ஏழைகள். ஏன்னா பிரதமர் திருப்பி திருப்பி சொல்வது ஏழைகளும் ஒரு ஸ்தம்பம் மாதிரி இருக்காங்க. 4வது விவசாயிகள். பட் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோலையும் சரி, அதுக்கு பிறகு இவங்க பேசிட்டே இருக்கிறது என்னன்னா இந்த 4 இதுதான். இத கனெக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல அதுவும் சொல்லியிருக்காங்க. தலித்து, பழங்குடியினர், சிறுபான்மையர் இவர் தான் எங்களை ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. அதை தவிர்த்து மகளிர், விமென். பிரதமர் என்ன பண்ணிட்டாரு, இதை வச்சுட்டு ஒரு பாயிண்ட் கேள்வி கேட்கிறாரு. அங்க ராகுல் காந்தி சொல்றாரு, நாங்க இதுக்கு பிறகு ஒரு கணக்கீடு செய்வோம். கணக்கீடு செய்து அதுக்கப்புறம் இருக்கிற இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா பண்ண போறோம். அதாவது ரீடிஸ்ட்ரிபியூட் வெல்த். இந்த அடிப்படையை பார்த்தீங்கன்னா, இது மௌவாதியோட தாட்ஸ். இது நக்சல் இதுல இதுதான் சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஏழைகளுக்கு ஏதாவது வாழ்வு கொடுக்கணும், ஒரு வாழ்க்கையை அமைக்கணும்னா
பணக்காரங்கள்ட்டேருந்து புடுங்கி இவங்கள்ட்ட குடுக்கணும். இந்த மாரி ஒரு அல்ட்ரா ரேடிக்கல் லெஃப்ட் தாட்ஸ் எல்லாம் தான் ராகுல் காந்தி பேசிட்டே இருக்காரு. இது அவர் வெளிநாட்டுக்கு போம்பொழுது அங்க இருக்கிற இந்தியர்கள், அங்க இருக்கிற சோ கால்டு பொருளாதார எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கலாம் அவருக்கு குடுக்குற ஐடியா இது. இது பாருங்க உலகம் எங்கேயுமே இது நடக்கலைங்க. பணக்காரங்கள்ட்ட புழுங்கி ஏழைகளுக்கு எங்கேயுமே குடுத்தது இல்ல. அப்புறம் இந்த மாரி ஐடியாஸ் பாருங்க, இது ஹால்ஃப் பேக்டு ஐடியா. ஒரு நாடு எப்ப வளரும் பாருங்க, வசதி உள்ளவர்கள் இன்னும் அதாவது பணம் இருக்கிறவர்கள் இன்னும் இன்னும் நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு, அவங்க தொழில் ஆரம்பிச்சு, அந்த தொழில் மூலமாக வேலைவாய்ப்பு வந்து அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும்போது ஏழ்மை போகுது. இதுதான் உலகத்துல எங்கேயுமே ஆயிருக்கு. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வருதுன்னா, அந்த இண்டஸ்ட்ரி புரமோட்டர் ப்ராஃபிட்டுக்காக வராரு. ஆனா அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான இதெல்லாம் தேவைம்போது என்ன ஆகுது? உங்களுக்கு ஆட்களுக்கு வேலை கிடைக்குது. இந்த வேலை வாய்ப்புனால அவ குடும்பங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது, அவங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட் ஆகுது. இதுதான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிற பொருளாதாரம். அதாவது இருக்கிறது யார்ட்ட என்ன இருக்கு கண்டுபிடிச்சுட்டு அவன்ட்ட புடுங்கி இவன்ட்ட குடுக்குறது, இவன்ட்ட புடுங்கி குடுக்குறது, இது தியரியா இருக்கலாம். உங்களுக்கு மார்க்சிஸ்ட், மோயிஸ்ட் தியரியா இருக்கலாம். இது இடதுசாரி கட்சிகளோட தியரி கூட இல்ல இது. மார்க்சிஸ்ட் தியரியில கூட என்ன பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு அதாவது அ ஊழியர்களுக்கு குடுக்க வேண்டிய விஷயம் குடுக்கணும். அதுக்குன்னு நீங்க வந்து பணக்காரன்ட்ட புடுங்கி குடுக்கணும்னு கிடையாது. டாக்ஸ போடலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா நம்ம ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா, என்னெல்லாமோ ஐடியா எடுத்துட்டு வர்றாரு. நான் கேள்விப்பட்டது என்னன்னா சேத்துராமன், இந்த விஷயங்கள்லாம் அவர் இதுல பேசிட்டாரு. இதுல காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ கமிட்டில ராகுல் காந்தி இதெல்லாம் போடணும். இதெல்லாம் கிளியரா சொல்லணும் அப்படி இப்படின்ட்டாரு. ஆனா சிதம்பரம் வந்து மேனிஃபெஸ்டோ சேர்மன் அவர், கமிட்டி சேர். அவர் சொன்னாரு, "பாருங்க சில விஷயங்கள்லாம் இந்த மாரி போட முடியாது. அந்த உங்களோட ஸ்பிரிட் வந்து நம்ம எடுக்க முடியுமே ஒழிய, இப்படி செய்வோம், அப்படி செய்வோங்கிறதெல்லாம் போட்டானா வீணா கான்ட்ரோவர்சி வரும்னு சொல்லினா போல நான் கேள்விப்பட்டது. இது நமக்கு கிடைக்கும் தகவல் காங்கிரஸ் வட்டாரத்திலேருந்து இதுதான். சிதம்பரம் இதெல்லாம் மறுத்துட்டாராம். பல விஷயம் அதனால இவர் ராகுல் காந்தி என்ன பண்றாரு, மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆகும்போது இத சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுதான் எங்க தேர்தல் பத்திரிகை. ஆனா நாங்க எங்களோட முடிவு என்னன்னா, ஒரு பெரிய அதாவது ஹிந்தியில சொல்றாரு, வடமொழியில கிராந்திகாரி. கிராந்திகாரின்னா ரெவல்யூஷனரி. அந்த மாரி ஒரு விஷயம் செய்ய போறோம். அதாவது எல்லாத்தையுமே மாற்றிவிடும். அந்த மாரி ஒரு என்ன சொல்வீங்க சேத்துராமன் ரெவல்யூஷனரிக்கு நல்ல தமிழ் என்ன வேர்ட்? புரட்சிகரமான அப்படி சொல்லலாமா? புரட்சிகரமான. ஆமா. அந்த மாரி ஒரு புரட்சினா அந்த மாரி புரட்சி. அதாவது ஏழைகளுக்கு குடுக்கறதுக்காக பணக்காரங்கிட்ட புடுங்கிடும். பணக்காரங்களுக்கு மட்டும் இல்ல. யார்ட்ட என்ன இருக்கோ அத புடுங்கிடும். அத தான் புடிச்சுட்டாரு பிரதமர். உங்க தங்கத்த புடுங்கிட்டு போயிடுவாங்க, வெள்ளி புடுங்கிட்டு போயிடுவாங்க. உங்க திருமங்கல்யத்துல இருக்கிற தங்கத்தையும் புடுங்கிட்டு போயிடுவாங்கன்னு அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டார். இது ராஜஸ்தான்லலாம் ரொம்ப எக்கோ ஆகுதுங்க. எதுக்கு புடுங்கின்னு போறாரு உங்கள்ட்டேருந்து? பிரதமர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் புடுங்கிட்டு அவங்க மத்தவங்களுக்கு குடுக்க பாக்குறாங்க. யார்ட்ட குடுக்க பாக்குறாங்க? இப்ப பாருங்க இந்தியால எத்தன பேர் வந்திருக்காங்க. அதாவது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். அத தவிர்த்து இதையும் சொல்றாரு. நெறைய குழந்தை பெத்துக்கிறவங்கிறாரு. அத கூட கடைசியா என்ன சேர்த்துக்கிறாரு? பிரதமர் சொன்னார்ல அந்த மாரி. பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னாரு. என்ன? இந்த நாட்டோட சொத்துக்கு முதல் உரிமை சிறுபான்மையர்களுக்கு தான். அப்பவே 2006ல அவர் அந்த மாரி சொன்னபோது, அப்புறம் இன்டர்பிரடேஷன் குடுத்தாங்க. இல்ல, இல்ல அது அப்படி ஆனா நீங்க அவரது கேட்டீங்கன்னா, கடைசி சென்டென்ஸ்ல அப்படிதான் இருக்குது. இன்க்ளூடிங் அதாவது மைனாரிட்டி பர்ட்டிகுலர்லி முஸ்லிம் ஷுட் ஹேவ் ஃபர்ஸ்ட் ரைட்ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ விவாதம் ஆச்சு. நடுவுல அந்த ஸ்பீச் எடுத்து விவாதம். அப்போ கிளாரிஃபை பண்ணப்பட்டது. அப்ப இருக்கிற பிரதமர் அலுவலகத்தில கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, இல்ல, இல்ல அவர் ஒரு இஸ்லாமியர ஒண்டி சொல்லல. அவர் சொன்னது தலித்தையும் சொன்னாரு, ஷெட்யூல் காஸ்ட் சொன்னாரு. ஆனா சேதுராமன் நான் ஒரு இன்ட்ரஸ்டிங் விஷயம் சொன்னேன். பிரதமர் எதுக்கு இந்த இஷ்யூ எடுத்திருக்காரு? என்னன்னா, காங்கிரஸ் பலமுறை முடிவு பண்ணிட்டு இருக்கு என்னன்னா, எப்படியாவது இட ஒதுக்கீடு குடுக்கணும் இஸ்லாமியர்களுக்கு. சிறுபான்மையர்களுக்கு இட ஒதுக்கீடு குடுக்கணும். ஆனா நமது தேசிய அரசியல் சட்டத்துல உங்களுக்கு அ மத அளவுல மத அடிப்படையில நீங்க இட ஒதுக்கீடு குடுக்க முடியாது. இதுக்கு முயற்சி நடந்தது. ஆந்திர பிரதேசத்துல முயற்சி நடந்தது. 4% வச்சாங்க. ஆந்திரா ஹைகோர்ட்ட ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுது. ஏன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜன் யூ கான்ட் கிவ் கோட்டா. கான்ஸ்டிடியூஷன் டசன்ட் அலோவ். கான்ஸ்டிடியூஷன் ஒன்லி அலோவ்ஸ் நீங்க காஸ்ட் விதத்துல சோசியல் பேக்வர்ட்னஸ், எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் கிரைட்டீரியா அது கூட டிட்டர்மின் ஆணும்.
பண்ணி அந்த கம்யூனிட்டி சேர்த்துட்டா தான் உண்டு. அதுல தான் ஓபிசி வருது, எஸ்சி வருது, எஸ்டி வருது. இத முன்னையே பார்த்தீங்கன்னா, சில தலித் சமுதாயங்கள்லாம் இத எதிர்த்து வராங்க. காங்கிரஸ் இந்த மாரி ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்குது. எப்படியாவது இவங்களே அதுக்கு தான் இந்த நம்ம ராகுல் காந்தி எப்போதும் ஜாதி அடிப்படை கணக்கு சொல்லும்போது இத திருப்பி திருப்பி சொல்வாரு. இந்த ஒரு தடவ பார்த்துட்டோம்னா, யாரு ரொம்ப பின்தாங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு இத குடுத்துருவோம். இட ஒதுக்கீடு குடுத்துருவோம். எல்லாத்தையுமே மாத்துருவோம். அப்ப ராகுல் காந்தியோட மனசுல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா, இதா இருக்குது. ஒரு கருத்து கணிப்பு பண்ணி கருத்து கணிப்பு இல்ல. அதாவது பொருளாதார கணிப்பு செய்து, யார்ட்ட எவ்வளோ இருக்குது? அதிகமா இருக்கிறவங்கள்ட்டேருந்து எப்படியாவது வரி மூலமாவோ எப்படியாவது அத அதுலேருந்து எடுத்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு விதமா பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ராடிக்கல் திங்கிங்கோட இது. அத தான் பிரதமர் இப்ப எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனால பாருங்க 2, 3 நாளா காங்கிரஸ் இப்ப தன்னோட ப ப தேர்தல் பத்திரிகை டிஃபெண்ட் பண்ண முடியாது. நம்ம மல்லிகார்ஜுன் கர்கரே சொல்றாரு, "நான் டைம் வாங்கிக்கிறேன். இந்த இந்த டைமு பிரதமர்ட்ட டைம் வாங்கி அவருக்கு நான் போய் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் மேனிஃபெஸ்டோல. மேனிஃபெஸ்டோல இஸ்லாமியர்கள் வார்த்தையே கிடையாது. சிறுபான்மையர் தான் இருக்குது. ஆனா அதிலயும் போட்டிருக்கு பாலிசிஸ் எல்லாம் மாத்துறதுக்காக இந்த சர்வே நடக்கும்னு. பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன பத்தி எல்லாம் பேசப்படும்." அண்ட் 3வது விஷயம் இந்த ராகுல் காந்தி பேசுறது. இதுல இதுதாங்க அடிப்படை. அதாவது என்னன்னா, எப்ப சிறுபான்மையர்கள் ஓட்டுல தான் நம்ம அரசியல் நடத்தணும்னு காங்கிரஸ் முடிவு செய்த பிறகு, சிறுபான்மையர்களுக்கு எப்படியாவது இட ஒதுக்கீடு இந்த ஜாதி இதுக்குள்ள நுழைக்கணும்னு பார்க்குறாங்க. எஸ்டி, எஸ்சி, ஓபிசில எதுலயாவது நுழைச்சு விட்டுட்டோம். ஏன்னா தனியா நடப்பது கஷ்டம். ஒரு வேற கேட்டகரியில உள்ள கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இத தான் பிஜேபி வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பாருங்க உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இது ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுது. டிஃபென்சிவ் ஆயிடுது. அப்புறம் பிரதமர் எப்படி சொல்லணும், சொல்ல வேண்டாம். அது சொன்னது ஹேட் ஸ்பீச். அதுக்கு தான் எலக்ஷன் கமிஷன் போயிருக்காங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் சேத்துராமன். யாராவது ஹேட் ஸ்பீச் பண்ணா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் கீழயே செக்ஷன் 123A அதெல்லாம் இருக்குது. அதுல நீங்க கம்ப்ளைண்ட் போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே பண்ணலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் குடுக்கலாம்னா, கோர்ட்லயே ஃபைல் பண்ணலாம். அது வேற விஷயம். இப்ப அது காங்கிரஸ் அதுவும் சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் உடனடியாக பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால், நாங்கள் வேற ஏதாவது கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணுங்க, காங்கிரஸோட ஒரு சீக்ரெட் பிளான் இருக்கிற மாரி பிரதமர் காமிச்சுட்டார். அதாவது என்ன? ஜாதி அடிப்படையில இந்த இட ஒதுக்கீடு இருக்குது பாருங்க, அத கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இஸ்லாமியர்கள நுழைக்கணும்னு பார்க்குறாரு. ஏன்னா, காங்கிரஸ் கட்சி என்ன புரிஞ்சுண்டு இருக்கு, நம்ம திருப்பி ஆட்சி பிடிக்கணும்னா 24 இல்ல 29ல இருந்தோம்னா, இந்த சிறுபான்மையர் ஓட்டு நமக்கு முழுக்க வந்துரணும். எப்படி கர்நாடகால வந்துச்சோ, இல்ல தெலங்கானால வந்துச்சோ, அப்புறம் அத தவிர்த்து ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு நம்ம பக்கம் வரணும். ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஓட்டு வரணும். ஓபிசி வந்துனா பாக்கி சமாளிச்சுக்கலாம். இதுதான் அவங்களோட பொலிட்டிக்கல் கால்குலேஷன். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் பிரதமர் இந்த மாரி பேசியிருக்காருன்னு நான் கேள்விப்படுறது. அதாவது இதுலேருந்து என்னன்னா, நாங்க பிஜேபி வந்து எல்லார பத்தி பேசுறோம். ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. நாங்க சிறுபான்மையர் அ அதிகமா இருக்கிற ஏதாவது மெஜாரிட்டி, மைனாரிட்டிலாம் நாங்க போகல. நாங்க எல்லாருக்கும் வளர்ச்சிக்கு வழி தேடுறோம். எல்லாருக்கும் ஆவாசம் கிடைக்கிறதுக்கு வழி தேடுறோம். எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்கு வழி தேடுறோம். நாங்க இந்த மாரி பண்ணல. அது பிரதமர் சொல்லிட்டு போறாரு. அதுதாங்க கேம்பெயின். அதுல வந்து உங்க தங்கத்த கூட புடிங்கின்னு போவானா, இந்த சர்வே நடக்கும் பொழுது, உங்க வீட்ல தங்கம் எவ்வளோ இருக்குது? ஏன்னா சென்சஸ்லயே கேட்பாங்க. வீட்ல ஸ்கூட்டர் இருக்குதா? கார் இருக்குதா? ஃப்ரிட்ஜ் இருக்குதா? டிவி இருக்குதா? என்னென்ன வசதி? வீட்ல எவ்வளோ மொபைல் கனெக்ஷன் இருக்குது? முன்னெல்லாம் வீட்ல லேண்ட் ஃபோன் இருக்குதா கேட்பாங்க சென்சஸ்ல. ஸோ அந்த மாரி இத கேட்டுட்டு அதாவது இப்ப எத பிஜேபி பிரதமர் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த கணக்கீடு எதுக்கு உங்களுக்கு? அத வச்சுட்டு நீங்க எப்படி உன்ட்ட புடுங்கி உன்ட்ட குடுப்பீங்களா? யார்ட்ட குடுப்பீங்க? அப்புறம் ரோஹிங்கயா மாரி மேட்டர்ல இருக்கிறோம். பங்களாதேஷ்ல வரவங்க மேட்டர் காங்கிரஸ் ஒண்ணும் பேசுறதே கிடையாது. காங்கிரஸ் தங்களுக்கு அத வோட் பேங்க் மாரி எடுத்துக்கிறாங்க. இத தாங்க பிரதமர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் பொலிட்டிக்கல் அதாவது நம்ம இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது சும்மா தேர்தல்ல ஒரு சூடுல ஏற்பட்ட விவாதம் இல்ல. இது பின்னணியில உள்ள அரசியல். அந்த அரசியல எதிர்க்கிறதுக்காக இன்னொரு அரசியல். அதுதாங்க இது. சேத்துராமன்.
நிச்சயமா சார். அடுத்த ஒரு விஷயமும் காங்கிரஸ் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. அத பத்தி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது அமேதி தொகுதியில திரு ராகுல் காந்தியோட வீடு சுத்தப்படுத்தப்பட்டு இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இத பார்க்கும்போது ராகுல் அவர்கள் வந்து வயநாடு தேர்தல் முடிஞ்ச பிறகு அமேதி தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க. அது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வயநாடுல தேர்தல் எப்படி போகுதுன்னு ஒரு பார்ப்பாங்க. அதுல போன தரம் பாருங்க நல்ல வித்தியாசத்துல ஜெயிச்சார். 4,00,000 ஓட்டுல ஜெயிச்சாரு. இந்த தடவ வயநாடுல பார்த்தீங்கன்னா, அது திரிகோண ஃபைட் அது. அதான் முக்கோணத்துல பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம், இவர் நம்ம ராகுல் ஒரு பக்கம், நம்ம சிபிஎம் ஒரு பக்கம். அதுல அதாவது இடதுசாரி கட்சிகள் தரப்புலேருந்து சிபிஐயோட அனி ராஜா, நம்ம சிபிஐ ஜெனரல் செக்ரட்டரி டேனியல் ராஜாவோட மனைவி. அவங்க நிக்கிறாங்க. அவங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். இப்ப பாருங்க டஃப் ரொம்ப ஆயிடுச்சு. இப்ப வந்து பிஜேபி அந்த இடத்துல சுரேந்திரன் அனுப்பிச்ச காரணமே என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது சிறுபான்மையர் ஓட்டு டிவைட் ஆயிடுங்க. இடதுசாரி கட்சிகளும் கொஞ்சம் போகும். அண்ட் வயநாடுல 50% சிறுபான்மையர்கள் ஓட்டு இருக்குது. சரி டைவர்ட் ஆயிடும். அந்த டைவர்ட் ஆச்சு வச்சுக்கோங்க, பாக்கி இருக்கிற ஓட்ஸ் இருக்கு பாருங்க. அதுல பிஜேபி பங்குக்கு வரும். அப்படி வந்ததுன்னா, ராகுல் காந்தியோட கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடும். அதாவது ஜெயிப்பது ரொம்ப கடினமாகும். அதுதான் பிஜேபி கால்குலேஷன்ல அங்க சுரேந்திரனே இறங்கியிருக்காரு. கேரளா பிஜேபி தலைவர் களத்துல இறங்கியிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது, இதுவரையில அவங்க ராய்பரேலிய பற்றியோ, அமேட்டிய பத்தி சொல்லல. கேட்டா ஏப்ரல் 26க்கு பிறகு வயநாடு தேர்தல் ஏன்னா இப்ப அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா, அங்க கேரளா சிபிஎம் அத புடிச்சுன்ருவாங்க. சிபிஎம் சரி, பிஜேபி சரி, காங்கிரஸ் புடிச்சுண்டு, இவர் தான் அங்க போறாரு. எதுக்கு இவர இங்க இது பண்ணணும்? எதுக்கு இவருக்கு இங்க ஓட்டு போடணும்? அப்புறம் தொடர்ந்து நம்ம கேரளா முதல்வர் பினராயி விஜயன் கேட்டுட்டே இருக்கார். எதுக்கு ராகுல் இங்க வரணும்? அங்கன்னா போய் போட்டியிடணும். பிஜேபி எதிர்த்துனா பண்ணணும். இது நமக்கு எதிர்த்தே வந்திருக்காரு இவரு. அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, சேதுராமன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அமேட்டி பாருங்க இப்ப சேஃப் சீட்டே இல்ல. 2019 தோத்த பிறகு அவர் அமேட்டி பக்கமே போல. இப்ப சமீபத்துல ஒரு தடவ போயிட்டு வந்தாரு. தன் தங்கச்சி பிரியங்கா காந்தி வாட்ராவோட போயிட்டு வந்தார். இப்ப போனார். ஆனா ஒண்ணு சார், பாருங்க. அவர் வேற சீட்ட கேட்கிறதா ஒரு தகவல் வருது இல்லையா? ராபர்ட் வாத்ரா வேற அமேதி மக்களுக்கு என் மேல விருப்பம் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல சொல்றாரு. அவர் பாருங்க, இவர் பிரதர் இன் லாலாம் இந்த மாரி ஒரு பிரதர் இன் லா வேணுமா? அவர் அந்த இடத்துல கூட்டைய குழப்புறாரு அவரு. அவர் என்ன சொல்ல விரும்புறாரு, என் மனைவி பிரியங்காவும் தயங்குறாங்க. எனது மச்சினன் ராகுல் காந்தி தயங்குறாரு. அதனால ஐ அம் ரெடி அப்படின்னு அந்த குடும்பத்துக்கு ஒரு எரிச்சல் உண்டாக்குற மாரி ஒரு காரியத்த பண்றாரு இவரு. வேணும்ன்ட்டு. எனக்கு குடுத்து பாருங்க. நான் எங்க வேணா நிக்க தயார். இது பாருங்க இந்த மாரி ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேங்க. ஒரு பெரிய சீக்ரெட்டு இல்ல. தெரிஞ்சது தான். சோனியா காந்திக்கு தன் மாப்பிள்ளைய கண்டா பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யுபிஏ கவர்ன்மெண்ட் அதாவது மன்மோகன் சிங் அரசு வந்த பிறகு 25லயோ 26லயோ சோனியா கேள்விப்பட்டாங்க. ராபர்ட் வாட்ரா சரி, அவங்க குடும்பமும் சரி, தானே கொஞ்சம் நன்னா பணத்த பண்ணிக்கிறாங்க. தனி கடை விரிச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்தபோது, ஒரு பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. எங்க குடும்பத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அது யாராவது பணம் அப்படி வசூல் பண்ணா, அந்த பண வசூலுக்கு நாங்க காரணம் இல்லன்னு எல்லா ஆங்கில பத்திரிகைகளும், இந்தி பத்திரிகைகளையும் டெல்லியில் வெளிவிட வச்சாங்க சோனியா காந்தி. சோனியா காந்திக்கு தன் மாப்பிள்ளை மேல அவ்வளவு இது கிடையாது. இதுல பாருங்க அவர் என்ன பண்றாரு, குடும்பத்துல நடக்குது தெரியுது அவருக்கு. ராகுல் காந்தி தயங்குறாரு. அமேட்டி போய் இஷ்டம் இல்ல அவருக்கு. பிரியங்கா காந்தி யோசிக்கிறாங்க, நான் முதல் முறையாக போட்டியிடுறேன் லோக்சபால. அது போய் போய் ராய்பரேலியில போட்டியிட்டு தோத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுது? புள்ளியார் சுழி போடும்போதே நான் தோத்துட்டா எப்படி? அதனால தான் பாருங்க தெலங்கானாலயும் சரி, கர்நாடகாலயும் சரி அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. இங்க வாங்க, இந்த இடத்துல ஒரு சீட் நாங்க குடுத்துடுறோம். பட் இப்ப என்ன பாருங்க சிச்சுவேஷன் வந்து இப்ப அமேட்டிலயும் நிக்கிறாரு வச்சுக்கோங்க. அமேட்டியும் ஒரு டேஞ்சரஸ் சீட் தான். ஆனா இன்னைக்கு கூடங்க உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் மீண்டும் மீண்டும் அப்பீல் பண்றது என்னன்னா, நீங்க காந்தி குடும்பம் தான் நிக்கணும்.
நின்னு அட்லீஸ்ட் ஃபைட்டாவது நம்ம குடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. ஆனா சமாஜ்வாதி பார்ட்டி இந்த அமேட்டிக்கு, ராய்பரேலிக்கு காங்கிரஸோட கேண்டிடேட் யாரா இருந்தாலும் சப்போர்ட் பண்றேன்ட்டாங்க. சரி. ஆனா சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர்கள் இருக்காங்க பாரு, இன்க்ளூடிங் 2 எம்எல்ஏஸ் ஃப்ரம் ராய்பரேலி. அவங்க கட்சி விட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. அகிலேஷ் சப்போர்ட் குடுக்குறேன்னு சொன்ன பிறகு, அது பிஜேபியோட காரணமா, என்ன காரணங்கிறது வேற விஷயம். ஆனா அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. அதாவது அசெம்பிளி செக்மென்ட்ல இருக்கிற 2 எம்எல்ஏஸ். மொத்தத்துல என்ன அர்த்தம்? அமேட்டியாவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். இதுல ஒரு ராபர்ட் வாட்ரா பத்தி சொன்னீங்க. இதுல எல்லாத்தோடையும் ஒரு கிண்டலாக, ஒரு தமாஷா ஒரு கமெண்ட் வந்து ஸ்மிருதி இரானி போட்டிருக்காங்க. என்னன்னா, இதுல வந்து அமேட்டி ராய்பரேலி விவகாரம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு பக்கம் மச்சினர் ரெடியா இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி நம்ம பஸ்ல இடம் பிடிக்கிற மாரி ஒரு துண்டையோ, இல்ல ஒரு கர்ச்சீஃபையோ போடுவோமே சீட்டுல. அப்புறம் உள்ள வருது. நம்ம சீட்ட புடிச்சா மாரி. ட்ரெயின்ல கூட நெறைய பேர் பண்ணுவாங்க. அதாவது துண்ட போட்டுருவாங்க. இல்ல ஒரு இத வச்சுருவாங்க. அந்த இடத்த நம்ம புடிச்சா மாரி. அந்த மாரி இவங்க வந்து ஒரு இது அகில இந்திய இது சேத்துராமன். அதாவது பேருந்துல இந்தியா முழு பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் இடத்த புடிப்பாங்க. ஒரு கர்ச்சீஃப போட்டுருவாங்க. ஒரு துண்ட விரிச்சுருவாங்க. இல்ல ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய மரியாதைக்குரியவரும் தான் அங்கவஸ்திரத்தையே வச்சுருவாரு. இடத்த புடிக்க. அந்த மாரி ராபர்ட் வாட்ரா என்ன அந்த மாரியா பண்றாரு? தன்னோட மச்சினனுக்காக இத ஒரு இடத்த புடிக்கிற மாரி நானும் இருக்கேன், நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் நாந்துருவாரு. பின்னாடி இவர் ராகுல் காந்தி வருவாரா? அப்படின்னு ஒரு கிண்டலா கேள்வி கேட்டுருக்காங்க. என்னங்க சேதுராமன், தேர்தல் இப்போ மே மாசம் வந்துரும். அது வந்து உங்களுக்கு 6வது கட்டத்துல வருது. ராய்பரேலி, அமேட்டி. இப்ப போய் நீங்க வீடுக்கு சுண்ணாம்பு பூசி, அங்க தங்குற மாரி பண்ணி, அப்புறம் நீங்க கேம்பெயின்ல இறங்கி, இதுக்கு பிறகு மக்கள் தொடர்பு பண்ணி, மக்கள் வோட்டர்ஸ்க்கு உங்களோட இத காமிக்கிறதெல்லாம் செய்யறதுக்குள்ளாலயும் பார்த்தீங்கன்னா, இஸ் இட் நாட் டூ லேட்? ன்னு ஒரு கேள்வி வருது. ஆனா, வயநாடுல இருக்கிற வயநாடு தேர்தல் முடிவுல அமேட்டி, ராய்பரேலி பத்தி பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் இண்டிகேஷன் என்னன்னா, அவங்க தான் நிப்பாங்கன்னு. அப்படி பாரு ஆனா ஒண்ணுங்க ராகுல பத்தி கடைசி வரையிலும் ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்க மைண்ட் எப்போ வேணா, எப்படி வேணா மாறலாம். அதான் விஷயங்க. சார், அடுத்த விஷயம் வந்து அ டெல்லி மதுபான கொள்கையில கைது செய்யப்பட்ட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் கவிதா ஆகியோர் வந்து அவங்களோட நீதிமன்ற காவல வந்து மே 7 வரைக்கும் நீதிமன்றம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இத பத்தின உங்களுடைய பார்வை? இல்லங்க இவங்களுக்கு ஒரு செட்பேக் தான். 2 பேருக்குமே செட்பேக் தான். ஏன்னா, கேஜ்ரிவால் எதிர்பார்த்திருந்தாரு, டெல்லியில மே 25ஆம் தேதி தேர்தலுக்கு முன்னாடி வரணும், வெளியில வரணும்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்காக தான் இந்த சர்க்கரை வியாதிய பத்தி ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிருச்சு. எனக்கு இன்சுலின் தேவை, அப்படி இப்படின்னுலாம் பெருசா பண்ணிட்டாரு. வெளியில பாருங்க பெரிய சிம்பத்திக்காக ஆம் ஆத்மி பார்ட்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில ஒரு அனுதாபம் வரும். அவர் மேல ஐயோ! இவர போட்டு இப்படி பண்ணிட்டாங்க. இவர இது மாரி சிறையில அடைச்சு வச்சுட்டாங்க மோடி. அப்படி இப்படின்னு ஒரு கோவத்த உண்டாக்கணுங்கிறதுக்காக பண்றாங்க. ஆனா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்ப இந்த காலகட்டத்தில என்ன ஒரு பினாமினா பார்த்தீங்கன்னா, எந்த அரசியல் தலைவருக்கும் ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போனா பெரிய சிம்பத்தி கிடையாது. மக்கள் என்ன சொல்லுவதுன்னா, ஏதோ இருக்கனால தானே உள்ள தள்ளுனாங்க அப்படிம்பாங்க. அந்த இது எப்போதும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு சிம்பத்தியும் பெருசா வரல. ஆனால் புதிய புதிய சர்ச்சை வருது. இந்த தரம் பாருங்க இந்த சர்க்கரை வியாதி வச்சுட்டு எப்படியெல்லாம் போறது பாருங்க. ஏன்னா, இவர் டெல்லி ஹைகோர்ட்ல தன்னோட அரெஸ்ட்டே சேலஞ்ச் பண்ணாரு கேஜ்ரிவால். அப்ப ஹைகோர்ட் என்ன சொல்ட்டாங்க, "இல்ல, உங்கள அரெஸ்ட் செய்தது சரியான முறையில தான் செய்யப்பட்டிருக்கு. உங்க மேல இருக்கிற எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. நாங்க இடி குடுத்த இதெல்லாம் பார்த்துட்டோம். எவிடன்ஸ் எக்ஸாமின் பண்ணிட்டோம். உங்களோட அரெஸ்ட் கரெக்ட்" அப்படின்னு சொல்லப்போம். அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஒண்ணும் அவங்களுக்கு ஒண்ணும் ரிலீஃப் குடுக்கல. உடனடியா இவர் கேஸ் எடுக்கிறது, உடனடியா இவருக்கு பெயில் குடுக்கிறது, இல்ல அந்த கேஸ முடிக்கிறதுன்னு கிடையாது. அதே தான் கவிதாக்கு ஆயிட்டு இருக்கு. கவிதா மேட்டர்ல பாருங்க, இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னா, அவங்க தான் இந்த பாலிசி எப்படி இருக்கணும்னு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு சொல்லிக் குடுத்ததாகவும், அதுக்கு பிறகு பணம் எப்படி யார் மூலமா வாங்கி யார்ட்ட குடுப்போம், அதுவும் ஒரு மனி ட்ரையல் பண்ணி குடுத்ததாகவும், அதுக்கு பிறகு பணம் இங்கேருந்து கோவா போகுது. கோவாவோட ஆம் ஆத்மி பார்ட்டியோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு, தேர்தல்ல கேண்டிடேட்ஸ் போடுவதற்கு, ஃபைட் பண்றதுக்கு செலவாகுது.
இதுல பல எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க இடி. அப்படி இருக்க நிலைமையில பாருங்க, கேஜ்ரிவாலுக்கும் அவங்க இவங்க கவிதாவுக்கும் 2 பேருக்குமே ரிலீஃப் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா ஆம் ஆத்மி பார்ட்டிக்காரங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எப்படியாவது டெல்லி தேர்தல் முன்னாடி வந்துட்டார்னா, நம்ம இந்த 7 சீட்டுக்காக கேஜ்ரிவால் வந்து டெல்லி முழுக்கும் போய், "என்ன இப்படி அடைச்சு வச்சாங்க. நான் உங்களுக்காக நல்லது செஞ்சுட்டு இருக்கேன். டெல்லியில பல காரியங்கள் செஞ்சிருக்கேன். என்ன அடைச்சு வச்சுட்டாங்கன்னு" சொல்லி ஒரு அழுது எப்படியாவது சிம்பத்தி ஓட்டுக்கா அவர் ட்ரை பண்றாரு. ஆனா இங்க வெளியில வரல. இன்னொரு பக்கம் கட்சியில பாருங்க, ஆல்ரெடி இப்ப நம்பர் 2 யாருங்கிற பேச்சு பெருசாயிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் அவர் முதல்வரா ஜெயில்ல இருக்காரு. ஆனா முக்காவாசி ஆக்டிவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவன் மனைவி சுனிதா கேஜ்ரிவால். அவங்க போன ஞாயித்துக்கிழமை கூட ராஞ்சியில எதிர்க்கட்சிகளோட ஒரு ரேலியில அவங்க பேசினாங்க. அவங்க பேசுறத பார்த்தானா, அவங்க ஆல்ரெடி ஒரு சிஎம் மாரி தான் பட்டுது எனக்கு. அவங்க ஷி டிட் நாட் லுக் லைக் எ நியூ கமர் இன் பாலிடிக்ஸ். அதாவது ஆங்கிலத்தில நோவிஸ்ம்பாங்க. நோவிஸ் இல்ல. ஷி நோஸ். ஒரு இதுவா தான் வர்றாங்க. ஸோ அத பார்க்கும்பொழுது எனக்கு தோணித்து இது ஆனா கேஜ்ரிவால் வேற யாரையும் விட விருப்பம் இல்ல அவருக்கு. தனக்கு பிறகு தன் மனைவிங்கிறத இது பண்ணிட்டாரு. இது கட்சிக்குள்ள இத ஒரு புகைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இது எல்லா இடத்துலயும் கேஜ்ரிவால் தன்னோட சுனிதாவே ப்ரொஜெக்ட் பண்றாரு. நான் இப்ப அதிஷி கூட பாருங்க. அதிஷி வரலேனாங்கிறவ ஒரு பெரிய அமைச்சர். டெல்லி அமைச்சர், லேடி அமைச்சர். அவங்களும் நெறைய பேசுறாங்க. சௌரப் பரத்வாஜ் மாரி லீடர் இருக்காங்க. இத விட சீனியர் ஆளு பார்த்தீங்கன்னா, கோபால் ராய். அவரும் ரொம்ப சீனியர் லீடர். பட் அவர யாரு கேட்கறாங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கேஜ்ரிவால் சிறையில் நீடிப்பது, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு பின்னடைவு. பாராளுமன்ற தேர்தல பொறுத்தமட்டும். சார் அடுத்த விஷயம், அந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா, தூர்தர்ஷனோட லோகோ வந்து சிவப்பு நிறத்திலிருந்து காவி நிறத்திற்கு மாறியது. இத பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, பாஜக வந்து எல்லாவற்றையும் காவி மயமாக்க பார்க்கிறது. ஆகாஷ்வாணின்னு சொல்லிட்டு பெயரை மாத்துறாங்க வானொலியில. அதே மாதிரி பொதிகைன்னு இருந்த தூர்தர்ஷன் தமிழ் சேனல் பேரை இப்ப டிடி தமிழ்னு மாத்திருக்காங்க. இப்படி எல்லா விஷயங்களிலும் பாஜக வந்து காவி மயத்தை கொண்டு வருகிறது அப்படிங்கிறாரு. அவருடைய பார்வை சரியா சார்? இல்லைங்க. முதல்ல இந்த காவி என்ன ஒண்ணும் இல்லங்க. நம்ம டிவி ஸ்டூடியோ பேனல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. அவங்க தொடர்ந்து என்ன சொல்லுவதுன்னா, நீங்க ஸ்க்ரீன மாத்திட்டே இருக்கணும். ஆங்கரோட ட்ரெஸ்ஸ மாத்தணும். உங்க ஸ்டூடியோ கெட்டப்ப மாத்தணும். கேமரா ஃபோக்கஸ மாத்தணும். அப்பதான் தொடர்ந்து உங்களுக்கு வியூவர்ஷிப் உங்கள்ட்டயே இருக்கும்னு. இல்லாட்டி ஸ்க்ரீன் பார்த்து, பார்த்து, பார்த்து அலுத்து போயிடும். அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்குதுங்க. இது இஸ் டு டூ வித் ஹவ் டு அட்ராக்ட் வியூவர்ஸ். அது சப்ஜெக்ட் வேறங்க. அதுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. அதுல நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஜெனரலா என்ன ரூல், கிரவுண்ட் ரூல் என்ன இருந்ததுன்னா, சிவப்பும், நீலமும் அதிகமா இருக்கணும்னு. சிவப்பு, நீலம், வெள்ளை அத கலந்து இருந்ததுன்னா அட்ராக்ஷனா இருக்கும். அதனால பெரும்பாலும் நீங்க டெலிவிஷன் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். சில பேர் என்ன பண்றாங்க, பச்சை கலரும் நடுவுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார்க்குறாங்க. மஞ்சள் கலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சிவப்பு, மஞ்சளும் போடுறாங்க. இது கலர் காம்பினேஷன்ங்க. இதுல வந்து இப்ப தூர்தர்ஷன் எல்லாம் காவிமயம் ஆயிருக்குன்னா, அதுக்கு தூர்தர்ஷன் சொல்வது இது சாஃப்ரான் இல்ல. திஸ் இஸ் ஆரஞ்ச். ஆரஞ்சு கலர் வேற, காவி கலர் வேற. அண்ட் 1965ல தூர்தர்ஷன் முதல் டிவி இது ஆரம்பிச்ச பொழுது ஆரஞ்சு கலர்ல இருந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஒண்ணு சேத்துராமன், டிவி கலரை பார்த்த உடனே பிஜேபி ஞாபகம் வரப்போறது. எப்போதும் கலர் இவர் சொன்ன உடனே அது மாதிரி தானே சார் தோணுது. இப்ப நானே பார்க்கும்போது ஏன் இது மாதிரி மாத்திருக்காங்க, ஒருவேளை அவங்களோட உள்நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்காக கேட்கிறேன். இல்ல ஸ்டாலின் யாருக்கு அப்புறம் சொல்றாரு? மம்தா சொன்ன பிறகு சொல்றாரு. மம்தா யார் காங்கிரஸே முதல்ல சொன்னாங்க. முதல்ல இந்த சர்ச்சையை ஆரம்பிச்சது காங்கிரஸ். எல்லா இடத்துலயும் இப்படி ஆயிட்டு இருக்கு. பட் தூர்தர்ஷன் தரப்புல இருந்து என்னன்னா, இது காவியோட இல்ல, திஸ் இஸ் ஆரஞ்சு கலர். இது எங்க கலர் காம்பினேஷன், வி ஆர் எக்ஸ்பெரிமெண்ட். நாங்க கலர் மாத்திட்டே இருப்போம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப விரிவான விளக்கம் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். தேங்க்யூ சார்.